So then, கிருஷ்ணா சங்கர் த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷமாக தெரியும். ஒரு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை வந்திருந்தபோது ஹீ செட், நான் வந்து ஒரு படம் பண்ண போகிறேன், அதுக்கு காஸ்டிங் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்டான். நான் வந்து பண்ணுறேன்னு சொன்னேன். எங்கே எங்கே ஷூட் பண்ண போகிறேன்னு கேட்டதுக்கு, அங்கே தான் ஷூட் பண்ண போகிறேன், அங்கே வச்சுருக்க ஸ்டார்ஸே வச்சு ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னான். ஸோ ஐ கேவ் அ சஜஷன் சேயிங், நீ அங்கே ஷூட் பண்ணி அந்த ஸ்டார்ஸ் வச்சு பண்ணேன்னா, இங்கே ரிலீஸ் பண்ணேன்னா தெர் மே நாட் பி எனி இம்பேக்ட்னு சொன்னேன். அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துட்டான். வாழ்க்கையில் முதல் தடவை நான் சொன்னதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துட்டு அவன் வந்து ப்ரொடியூசர்கிட்ட போய் பேசினான். ப்ரொடியூசரும் டைரக்டரும் என்கிட்ட அடுத்த நாளே ஃபோனில் பேசி என்ன மாதிரி சஜஷன் கொடுக்குறீங்க, என்ன மாதிரி ஸ்டார் காஸ்ட் வேணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் பணம் இருந்தால் நீங்கள் ஹாலிவுட்லேருந்து யாரை வேணால் கூப்பிட்டு வரலாம், இங்கே வந்தீங்கன்னா அதுக்கேற்றபடி ஸ்டார்ஸ் நீங்கள் பிக் பண்ணி சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு he conducted audition for about 25 people and chose the best out of them. Of course, ஹாசினி மேடம்லாம் ஆடிஷன் வச்சுருந்தாலும் நானே அடிச்சிருப்பேன் அவனை. பட் luckily we had the privilege of bringing them on board without any difficulty. Thanks to all of them, starting from Hasni Madam, Shruti Hariharan, and my dear Varu Sharat Kumar and Vidhulekha Raman. இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தராக ப்ராஜெக்டில் ஜாயின் ஆனோடனே படம் கொஞ்சம் பெருசான மாதிரி எங்களுக்கு தோணிட்டு. ஸோ வி டிசைடட் டு ஷூட். எப்படி இருந்தாலும் யூஎஸ்ல தான் ஷூட் பண்ணுறதா இருந்தோம். அது எவ்வளோ காம்பேக்டாக பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு ஒரு 23 நாள்ல we finished the entire shoot. The planning was so well and the cooperation given by all the artists was phenomenal to say the least. அதுக்கப்புறம் தான் படத்தை முடிச்சப்பறம் தான் எங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையை அங்கேயே பண்ணிக்கலாமான்னு தோண ஆரம்பிச்சது. ஏன்னா இங்கே வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம். பட் எனிவே, வித் ஆல் தட் ஹேப்பனிங் டுடே இட் இஸ் அட் திஸ் ஸ்டேஜ். இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து இது எங்களோட உழைப்பு. இது ஒரு சின்ன படமாக இருக்கலாம், பட் இதில் கண்டென்ட் நல்லா இருக்கு. அதனால் நீங்கள்லாம் ரசிப்பீங்கன்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. வேற என்ன சொல்லணும்னா, ஒவ்வொருத்தரா எனக்கு வந்து தேங்க் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்துல. முதல்ல தேங்க் பண்ணோம்னா மிஸ் சுஹாசினி மணிரத்னம். நான் கேட்ட ஒரே நிமிஷத்துல அவங்க வந்து ஓகேன்னு சொன்னாங்க. 5 நாள் தாங்க மேடம் ஷூட்டிங்னு சொன்னேன், வரேன் அப்படி உங்களுக்காக வரேன் அப்படின்னாங்க. 5 நாளுக்காக ஒருத்தர் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஷூட் பண்ணிட்டு 6வது நாளே திரும்பி வந்தது சரித்திரமே கிடையாது. இவங்க பண்ணாங்க எனக்காக. தேங்க்யூ ஹாசினி ஃபார் தட். அண்ட் ரெண்டாவது வரு வாஸ் த மொமெண்ட் ஐ செட், ஷீ செட் ஐ டூ இட். ஒன்றுமே கேட்கல. எத்தனை நாள் ஷூட்டிங் கேட்டாங்க. ஒரு 15 நாள் தேவைப்படும் அப்படின்னு. ஷீ செட் ஐ கம் தேர். அதே மாதிரி வித்யுலேகா ராமன் அண்ட் ஸ்ருதி ஹரிஹரன் எல்லாருமே வந்து தேவர் வெரி கோஆப்ரேட்டிவ். அதுக்கடுத்தது நாங்கள் எடுத்துகிட்டு வந்த டிஓபி வந்து மிஸ்டர் அரவிந்த் கிருஷ்ணா. Unfortunately, he is not here today. அப்புறம் சதீஷ் சூர்யா இஸ் தி எடிட்டர் ஆஃப் த ஃபிலிம். இவங்கெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே போய் இறங்கினப்புறம் தான் தெரிஞ்சது, அங்கே ஒரு பயங்கர ஒரு கும்பல் இருக்கு, மாஃபியா மாதிரி அங்கே ஒரு கும்பல் இருக்கு. அவங்களோட தான் நாங்கள் வேலை செய்யணுன்றது தெரிய வந்தது. அவங்க வந்து முரட்டுத்தனமாக வேலை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா ஒரு 18 மணி நேரம் கண்டினியூஸாக வேலை பண்ணுறாங்க. காத்தால 6 மணி 7 மணிக்கு ஒரு பன்னியும் பர்கரையும் தின்னுட்டு they go on for 12 hours continuously. அதுக்கு ஈடு கொடுத்து நாங்கள் வேலை பண்ணோம். அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட் கோஆப்ரேட்டட் so well. It was like a family and we really enjoyed the process. இப்போ வந்து என்னோட நன்றி லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க. டு ஸ்டார்ட் வித், லெட் மீ தேங்க் த க்ரூ ஸ்டார்டிங் ஃப்ரம் அரவிந்த் கிருஷ்ணா டு விக்கி. Vicky, are you here, Vicky? Vicky.
அண்ட் டைரக்ஷன் டீம்லேருந்து நம்ம கேகே அண்ட் சுதர். கைஸ், wherever you are, just raise your hands. Thank you. Thank you for all the help and support that you have extended. And அங்கே யூஎஸில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. டு நேம் அ ஃபியூ, ஐ வுட் லைக் டு தேங்க் நிர்மல் வின்சென்ட் அண்ட் ஐரீன் வின்சென்ட் அண்ட் ராஜ் அண்ட் அஞ்சனா, ரவி அண்ட் விஜி. இந்த மாதிரி நிறைய கப்புள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ எக்ஸ்டெண்டட் their ஹெல்ப் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். நாங்கள் எதாவது கேட்டால் கார் வேணும்னு கேட்டால் காரை கொடுப்பாங்க, இல்லை சாப்பாடு வேணும்னா சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்க வந்து அவங்க ஹெல்ப் இல்லாமல் இந்த படத்தை முடிச்சிருக்கவே முடியாது 23 நாளில். ஸோ ஐ திங்க் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் டுடே அண்ட் தேங்க் தெம் ஃபார் தேர் சப்போர்ட். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ஆதித்ய ராவ்னு ஒரு அருமையான டேலண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க, இது ஒரு சின்ன சாம்பிள் தான். படத்தில் அவர் ஸ்கோர் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அண்ட் அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி அடுத்த வாரம் தான் வராரு. ஸோ நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் ப்ரெஸ் மீட்ஸில் அவர் இருப்பார். தேங்க்யூ ஆதித்யா, wherever you are. I sincerely commend your work and thank you for all the help you have extended over the last few months. And லிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் 4 பாட்டு, அதில் 3 பாட்டு வந்து ஒரு புது முயற்சியாக நாங்கள் ட்ரை பண்ணோம். ஒன்று வந்து மதன் கார்கி எழுதின பாட்டு, அந்த பாட்டு தான் கேட்டீங்க, ஏதும் சொல்லாமலே என்ற பாட்டு மதன் கார்கி எழுதினது. இன்னொரு பாட்டு வந்து திருடா களவாடுதல் போகுது வந்து கிருத்திகா நெல்சன் ஒருத்தர் எழுதியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே பொன்னியின் செல்வன்ல ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் நயனார் கேன் யூ ஸ்டாண்ட் அப். நயனார் வந்து ஒரு துபாயில ரொம்ப வருஷம் இருந்துட்டு இங்க வந்து இப்போ இங்க வந்திருக்காரு. அவர் ஒரு கவிஞர்ன்றதே எனக்கு வந்து ஒரு வினோதமான சந்திப்புல தான் தெரிய வந்தது. ஏன்னா அவர் வந்து இப்போ ஊபர் ஓட்டிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஊபர்ல நான் இப்போ டிராவல் பண்ணும்போது அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் அவர் வந்து ஒரு கவிஞர்னு தெரிய வந்தது. அவர் வந்து நான் யூஸ் பண்ணது அவருக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். அப்புறம் ஜி ராகவன் ஒருத்தர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, ஓ ராசாவேன்னு. ஐ டோன்ட் நோ இஃப் ராகவன் இஸ் ஹியர். அண்ட் ஆல் மை வெல் விஷர்ஸ் ஹியர், பாகிரதி அண்ட் யூகி சேத்து. எதாவது சொல்றீங்களா? உங்க பேர் சொன்னோன்னு எதாவது கமெண்ட் எடுப்பீங்களா? அது அப்புறம் சொல்றீங்களா? சரி, உங்க சான்ஸ் வரும்போது என்ன வெட்டி கலாசிடுவீங்க. சரி, தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர் மிஸ்டர் பிரகாஷ், who gave me this wonderful opportunity to work with this team. And all that I look forward is to expect your support for this film when it releases in theaters on the 30th of May. Please go watch it in theaters. Thank you so much. Good luck. And யார பேர்லாம் மறந்துருந்தாங்க தயவு செஞ்சு மன்னிக்கணும். Film Prakash Mohandas sir to please present பண்றாரு. Thank you so much. இப்போ முதல்ல கூப்பிட்டாங்க, என்ன ப்ராப்ளம் தெரியாம மேலே எடுத்து விட்டீங்க. இந்த படம் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். ரொம்ப நீட்டான ஃபில்ம், வெரி ஸ்லிக் ஃபில்ம். நான் எதிர்பார்க்கல. முதல்ல கூப்பிடும்போது இந்த டைட்டில் பார்த்து ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா, கோபி எனக்கு ஒரு நட்பு முறிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு டவுட்டோடு தான் போனேன். நான் கோபிக்காக போனேன். இவ்வளோ தியாகம் பண்ணதே இல்லை நான் லைஃப்பில் யாருக்குமே. இவ்வளோ பார்த்தா ஐ வாஸ் டோட்டலி ஷாக்ட். இட் வாஸ் டெஃபினெட்லி வெரி பியூட்டிஃபுல் ஃபில்ம், வெரி ஸ்லிக் ஃபில்ம். ரொம்ப நீட்டாக இருந்தது, இஸ்திரி போட்ட மாதிரி கரெக்டாக இருந்தது. இந்த சார்ல்ஸ் லாஃப்டன் படம் வந்தது என்ன, விட்னஸ் ஃபார் தி ப்ராசிக்யூஷன். அதான் நான் கடைசியாக பார்த்து கோர்ட் ரூம் ட்ராமா. அவ்வளோ அலர்ஜி எனக்கு, கோர்ட் ரூம் ட்ராமான்னு பிடிக்காது. உட்காந்து இப்போ ஆச்சு முக்க போட போகிறாங்க, இப்போ நம்ம மேடையில் பேசுகிற மாதிரி. அப்போது ஹவு டு புல் ஆஃப் எ கோர்ட் ரூம் ட்ராமா, கோர்ட் ரூம் படம் ஓடி இருக்கு இப்போ, சூப்பர் ஹிட் ஆகிட்டு. ஸோ இட்ஸ் நாட் அனத்தமா தட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு கிவ் டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட், இஃப் யூ ஏபிள் டு ஹோல்ட் த ஃப்ரேம். அந்த ஃபேஸஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட். எல்லா ஃபேஸஸும் இந்த மூஞ்சி பார்த்தீங்க எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ராடனரியாக புல் அவுட் பண்ணியிருக்காங்க. செக்காவ்ஸ் கன்னு ஒரு வார்த்தை உண்டு நம்ம ஸ்க்ரீன் ரைட்டிங்கில். தியேட்டரில் நம்ம நடிக்கும்போது, ஒரு தியேட்டரில் ஒரு ப்ளே போடுறோம்னா
அந்த ஓரத்தில் ஒரு ஒரு சின்ன ஒரு கப்போர்டில் ஒரு கன்று நீங்கள் வச்சுற மாதிரி காமிச்சிருந்தீங்கன்னா அந்த கதைக்குள்ளே எப்பயாவது முடியறதுக்கு அந்த கன்னை ஒரு வாட்டியாவது யூஸ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அது வைக்காது. எது தேவையில்லையோ அது வைக்கக்கூடாது. இட்ஸ் ரிடன்டன்ட். ஸோ அதனால் ஃப்ளாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்கெல்லாம் வந்து குண்டா வீக்கமாக இருக்கோ அதெல்லாம் ட்ரிம் பண்ணி ப்ரீ ரிட்டன் ஸ்கிரிப்டில் வந்து என்ன டைலாக் படத்தில் சொன்னாலும் எந்த ஷாட் இருந்தாலும் டைரெக்டாக அது பிளாட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கதை திரைக்கதை வடிவமைத்த கிருஷ்ணா சங்கர், கங்க்ராச்சுலேட்டட் யூ ஈவன் லாஸ்ட் டைம் இன் யூர் நாட் ஹியர் இன் டவுன். அந்த ஸ்லிக்னஸ் இருக்கு பாருங்கள் செக்காவ்ஸ் கன். எது தேவையோ அது மட்டும்தான் நம்ம எடுப்பதுன்றது அது வந்து ரொம்ப அதீதமான ஒரு செயல். எல்லாத்தையும் எடுத்துருவோம். அதான் சொன்னால் லெனின் ஒரு வாட்டி ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்க ஆரம்பிச்சு முதல்ல அவர் தான். இல்லை எல்லா படமே அவர் டைரக்ட் பண்ண அவர் எடிட் பண்ணதெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் தான். 5 படம் எடுப்பாங்க, அவர் ஷார்ட்டாக ஒரு படமாக மாற்றுவாருன்னு. அது மாதிரி நம்ம 5 படம் எடுத்து வச்சு ஒரு படமாக ஆக்குவதை விட நீங்கள் என்ன வேணும் அதை ஒன்று எடுத்திருக்கீங்கல்ல, அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இல்லையா? ஹேட்ஸ் போடுவீங்களே நீங்கள் பார்த்தா போட வேண்டிய கட்டத்தில். அது வந்து தட் இஸ் சம்திங் விச் ஐ வாண்டட் டு கங்க்ராச்சுலேட் யூ ஆன் தட். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நம்ம என்ன வேணுமோ அது ஒன்று எடுத்தால் போகிறோம் அப்படிங்கிற அந்த திருப்தியோடு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப டஃப்பு. அப்புறம் யூ டின்ட் கோ ஃபார் பேர் எடுத்து கொடுத்தாங்க ஹீரோன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேஸஸை நம்பி தான் இந்த படம். பர்க்மன் படம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைட் க்ளோஸ்அப்ஸ் இருக்கும் ஃபேஸஸ் எல்லாம். ஸ்வென் நிக்விஸ்ட் கேமராமேனுக்கும் இந்த அரவிந்த் கிருஷ்ணாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று உண்டு. பிசிசி நம்ம கோச்சிக்கூடாது, இல்லை ரொம்ப கோச்சிக்கூட என்ன. ஸ்வென் நிக்விஸ்ட் சொன்னார், அவர் வந்து வின்டர் லைட்னு ஒரு படம் பர்க்மன், அது வந்து பியூர்லி வின்டரில் ஃபுல்லாக ஐஸ் கோல்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்ன லைட்டிங் கிடைக்கும், வானம்லாம் மூடி இருக்குது. அப்போ அந்த ஸ்குவாலி வெதரில் எப்போவுமே வின்டர் லைட்டுன்னு படம் பேர். அப்போது இந்த வீட்டுக்குள்ளே இன்டீரியரில் அந்த கிளாஸ் பெயிண்டில் வெர்மியர் பெயிண்டிங் மாதிரி வரக்கூடிய லைட்டு மூஞ்சில் பாதிப்படும் பாதிப்படாது. அப்போ ஸ்வென் நிக்விஸ்ட் ஒன்று சொன்னார், எஸ்கிமோஸ் ஆர் தி ஒன்லி பீப்புள் ஹூ நோ 17 ஷேட்ஸ் ஆஃப் ஒயிட்னு. எனக்கு வெள்ளை தவிர வேறு பார்த்தா அதில் 17 ஷேடு பார்க்கக்கூடிய தகுதி பெற்றவன் எஸ்கிமோ அப்படின்னாரு. அதே மாதிரி பிசி ஸ்கூலில் வந்த அரவிந்த் கிருஷ்ணாலாம் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ஃபைண்டிங் 170 ஷேட்ஸ் ஆஃப் டார்க்னு. ஒரு ஜோக்கு நினச்சேன், பிசி இன்னி வரைக்கும் பிடிக்கல, யாரும் பிசிக்கிட்ட போட்டு கொடுத்துறாதீங்க. ஒரு நான் மேடையில் மலேசியாவில் நான் இந்த இஸ்ஃபா அவார்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மணிரத்னம் ஷூட்டிங் நடக்குது, பிசி கேமரா. நார்மலாக நம்ம ஷூட்டிங் நடக்கும்போது சித்ராவுக்கு தெரியும், சாதாரணமாக லைட்ஸ் ஆன், ஸ்டார்ட் சவுண்ட், ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன் அப்படிம்போம். பிசி மணிரத்னம் படம் மாத்திரம் லைட்ஸ் ஆஃப், ஸ்டார்ட் சவுண்ட், ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன் அப்படிம்போம். ஒரு வாட்டி சொன்ன உடனே ஸ்டார்ட் போயிட்டுருக்கு, லைட்ஸ் ஆஃப், ஸ்டார்ட் சவுண்ட், ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன் உடனே பிசி திடீர்னு கட் அப்படின்றாப்புல. என்னடா ஒரே ஒரு கேண்டில் எரிஞ்சுது அப்படின்னு நினச்சிட்டு ஸ்டார்ட் கேமரா. இது சொன்னால் கோபம் வராது. அந்த மாதிரி இருட்டில் எப்படி பார்க்க முடியும்னா நோ தி கேலிப்ரேஷன் ஆஃப் சோ மெனி ஷேட்ஸ் ஆஃப் டார்க்னஸ். அதில் நேச்சுரல் லைட்டில் இந்த படம் எடுத்துருக்கீங்க. அது சொல்ல வந்தேன் நான். இப்போ லைட்ஸ் ஃபுல்லாக இது எவ்வளோ லைட்ஸ் யூஸ் பண்ண தெரியும், இப்போ பண்ணக்கூடாது, வெறும் டார்ச் பண்ணுங்க தெரிந்த அரவிந்த் கிருஷ்ணாக்கு நேச்சுரல் லைட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப டஃப் அவருக்கு. பிகாஸ் he is used to so much lights, but he has pulled it off so well. அந்த கை தேர்ந்த அந்த he is a veteran now by now and he has done it so beautifully well. Faces தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வருவோட ஃபேஸ் என்ன, ஹாசினியோட ஃபேஸ் என்ன, அந்த ஃபேஸஸை கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஸ்ருதி ஹரியன் அது அந்த கேரக்டர் நம்ம மைண்டில் போய் நிற்குது. ஒரு நுவான்சஸ் நீங்கள் ஐலைட்டு க்ளோஸ் பண்ணாலும், சின்ன புன்முறுவல் பண்ணாலும் மண்ணில் போய் ஒரு கேரக்டரோட நோட்டிஃபிகேஷனாக போய் சேருது. அதுக்கு அரவிந்த் கிருஷ்ணாவுக்கு தனியாக நம்ம பாராட்டுதல் தெரிவிக்க வேண்டும். அப்புறம் வந்து ஹீரோ பிரகாஷ் மோகன் தாஸ், அவர் ப்ரொடியூசர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரு. படத்தில் நீங்களோ பார்த்தாம இருக்கேன் படம் பார்த்தா சில இவர் தான் நடிச்சிருக்காரு. அதில் பார்த்தாரு டிஃப்ரெண்ட்டாக சொதப்ப போகிறான் அந்த மனுஷன் அப்படின்னு. சரி இவர் நடிப்பை யாரும் கண்டுக்கூடாதுக்கா என்ன பண்ணுறாரு, சட்டை கட்டிட்டாரு சல்மான் கான் மாதிரி. அந்த காலத்தில் பி சின்னப்பாக்கும் எம்கேடிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. பாடியை காட்டியவர் எம்கேடி, பாடியை காட்டியவர் பி சின்னப்பா. இவர் பாடி காட்டி நம்ம கவுக்கு போகிறா இருந்தாலும் பார்த்தா அப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. I was totally sorry, pull this off. I never expected you to be a good actor. I never expected this film to be a good film. இது எல்லாமே டர்ன் ட்விஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் டு தி ஃபில்மே நிறைய நடந்தது இந்த படத்தில். அது ஹாசினி மாதிரி கிடையாது. ஹாசினி இஸ் த மோஸ்ட் அண்டர் யூஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மர் இன் த ஹோல் ஆஃப் இந்தியா. ஒரே ஒரு ஷாட் பார்த்தேன், ஏதோ ராகவா லாரன்ஸ் படத்தில் ஒரு சின்ன கிளிப்பிங் பார்த்தேன். ஹாசினி அந்த ஒரு 2 நுவான்ஸ்டு எக்ஸ்பிரஷன் ஷி கிவ்ஸ். பியோர் ஹியூமர். இட்ஸ் ஷாக் டாட்டியோட பெட்டர் ஹியூமர்.
ஷி புல் இட் ஆஃப் வித்தவுட் எனி டயலாக். அப்புறம் ராமானுஜம் அவங்க பார்க்குறேன், இந்த மாதிரி வில்லி பார்த்ததே இல்லை. ஐயோ, இந்த டைமென்ஷன்லாம் ஒரு சின்னதாக ட்ரெய்லர் மாதிரி காமிச்சாங்களே, இவங்க யூஸே பண்ணலையே அது ஹாசினியை. Your opinion was only 10%, 20% in your whole life. There is a Meryl Streep hiding in you. You know, there is a Ingrid Bergman hiding in you. உங்களுக்குலாம் ஒரு சின்ன ஒரு டான்சிங் இந்த ஷூ பாக்ஸ் சொல்லுவாங்க, அது கொடுத்தா போகிறோம். ஷீ யூஸ் இட் அஸ் அ ஃப்ளோர். இங்கிரிட் பர்க்மன் தான் மர்டர் அந்த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸில் வந்து ஷீ வாஸ் கிவன் ஜஸ்ட் ஒரு 2 scenes ஷீ காட் அன் ஆஸ்கர் ஃபார் இட். எப்படி ஆடணும்னு சொல்லி கொடுத்தாங்க, நம்பூரில் லக்ஷ்மி மாதிரி. ஆசினி, யூ நோ, ஐ தேங்க் the camera which refused you behind it, because the camera wanted her in front of it. ஸோ அவங்க பாருங்க, ஹாசினி பாருங்க, வெட்டன் அப்படி தெரியும், லெஃப்ட் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அந்த ரோலில். ஸ்ருதி ஹரியான் ஆக்டிவிஸ்ட்டு, பார்க்கும்போதே பயம் எனக்கு, ஏதாவது நல்லா இருக்குமா பார்க்கலாமா, நீ சூப்பர் ஆக்ட் பண்ணிருக்கேன் தெரியுமா சொல்கிற மாதிரி. ஆனால் வந்து பார்த்தேன்னா ஐயோ மை காட், ஷீ இஸ், அந்த சந்தேகமே வராத மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப டிஃபிகல்ட் டு புல் இட் ஆஃப். இன்றைக்கி ஒரு டைட் க்ளோஸ்அப் வச்சுட்டாங்க, நீ பண்ணியே ஆகணும், வேறு டூல்ஸே கிடையாது. டேரக்டர் சொல்லிட்டாரு, எனக்கு தெரியாது, ஸ்கிரிப்டில் இவ்வளோ தான் இருக்குது, இங்கே மூஞ்சியில் மகளே ஒன்று சமத்துன்னு சொல்லி மூஞ்சியை வச்சுட்டீங்க க்ளோஸ்அப்பில். தி ஆல் டிட் இட் ஸோ வெல். சைடு கேரக்டர் ஒருத்தர் வராரு, வீட்டில் மேனேஜர் மாதிரி வர்றாரு, குக்கு மாதிரி ஒருத்தர் வராரு. தி ஆல் டிட் இட் ஸோ வெல். 2 பிரிட்டிஷ் ஆக்டர்ஸ், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அவங்கெல்லாம் இட்ஸ் டிலைட் டு வாட்ச். அதுக்கு ஈக்குவலாக வரு வந்து இங்கிலீஷ் ஆக்சென்ட் வந்து ஆக்சென்ட் இல்லாமல் பேசுறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் தண்ணி கொடுங்க, இதுக்கே எனக்கு நாக்கு எதுக்குதுண்ணா. எனக்கு மொத்தம் தான் எப்படி இருக்குங்க, கனிமொழிக்கே அப்படி தான் இருந்தது நாட்டியில் பேசும்போது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊரில் ஒரு தமிழ் பேராசிரியர் சொன்னார், சார் மலையாளிஸ்லாம் பாருங்கள் சார், அவன் ஃப்ரான்ஸில் போனாலும் மலையாளத்தில் பேசுகிறான், ஜெர்மனியில் போனாலும் மலையாளத்தில் பேசுகிறான், இட்டலி போனால் மலையாளம் இல்லை சார், ஜெர்மன் லாங்குவேஜ் தான் பேசுகிறான், ஃப்ரான்ஸ் உங்கள் காதில் மலையாளம் மாதிரி விழுதுங்க. அவங்க எங்கே போனாலும் யூ கேன் டேக் த ஆக்சென்ட் அவுட் ஆஃப் கேரளைட். அப்படிங்கிறப்ப வரும் வந்து யூ சி இந்த வே ஷி ஸ்போக். சத்யஜித் ராய்க்கு ஒரு ஆக்சென்ட் ஒன்று உண்டு. நான் வந்து என்னுடைய முதல் ஷார்ட் ஃபிலிமுக்கு, என்னோட இன்ஸ்டியூட் ஃபிலிமுக்கு சத்யஜித் ராய் தான் மியூசிக்கு. அவர் தன்னை தவிர வேறு இன்னொருத்தருக்கு மியூசிக் போட்டது என்னோட ஷார்ட் ஃபிலிம் ஒட்டி தான். என்ன இவ்வளோ கொழுப்பெடுத்து ஒருத்தன் மியூசிக் போட்டுன்றானே, ஒன்று லூஸ் ஆகணும் இல்லை ஜீனிஸ் ஆகணும்னு அந்த சந்தேகத்தில் போட்டு விட்டு வெளில வந்துட்டார் அவர். அப்போ அவரோட ஆக்சன் பார்த்தீங்கன்னா, ஐ saw your film my son, but that's because I went through heart bypass surgery. I can't do music as such, but if you are that much interested in my music, in Iraq Raza Deshe, the songs of which you sang so well, I don't mind using it. You can use my name and give a letter from your principal, and it's okay. I'm all the best. It's a nice film. இங்கே ஆக்சென்ட் பாருங்களேன், பிரிட்டிஷா லோக்கலா தெரியாது. ஸோ அந்த ராங்கில் உட்கார மாட்டார். ஐ அரவுண்ட் அடிட்டு சொல்ல மாட்டேன், அரவுண்ட் அடிட் உள்ளே போயிடும். ஸோ அந்த மாதிரி வருவுக்கு ஏதோ ஒரு டெக்னிக் கற்றுக்கிட்டு ஷீ புல்ட் இட் அப் வித்வுட் ஈவன் தட் பிரிட்டிஷ் பேஸ் வாய்ஸ் இல்லாமல். அதுவும் இல்லை, தமிழ் பேசுகிற மாதிரி பேசுகிறான், இங்கிலீஷ் தான் பேசுகிறா. அந்த லாகம் வந்து இல்லை, அந்த அன்நேச்சுரலாக இல்லாமல் அந்த ஒரு ஹாஃப் டோன், அந்த ஒரு ஃபால்ஸ் டோனே இல்லாமல் நீங்கள் நடித்தது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, புல் இட் ஆஃப் சோல். அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். அப்புறம் நம்மளுடைய வித்யுலேகா, ஷி ஹஸ் கிராஜுவேட்டட் இன்டு ஹாலிவுட் நவ் இல்லையா, அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. யாருமே குறை சொல்ல முடியாத ஒரு நடிகர், ஒரு ஃபால்ஸ் நோட் எதுவுமே இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கிருஷ்ணா ஃபார் தட், யூ புல் இட் ஆஃப் சோ வெல். And Gopi Krishna, you graduated as a producer, which you should have done at least 40 years back. So casting யாராவது போனீங்கன்னா கோபி கிருஷ்ணாவுக்கு போயிடுங்க. நான் ஃபைனல் படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் சொன்ன நடிகனாக இருந்தால் என்னடா பண்ணால் மியூசிக் டேரக்டர் ஆடி பேசாமல் அப்படின்னு. மியூசிக் டேரக்டர் ஈஸி ஆட்டோமேட்டிக்காக நடிகர் ஆகிட்டு வாய்ப்பு இருக்குது. நல்லா நடிக்கிறானா இல்லையோ, ஆனால் நடிகர் ஆகிடுவா. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பார்த்திபன் சொன்னார் இந்த மாதிரி, அந்த 2 பக்கமும் டிராஃபிக், ஒரு பக்கம் ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் சொன்னீங்க, ஒரு பக்கம் இல்லை 2 பக்கமும் ஒன்று இருக்குது கோடம்பாக்கத்தில். நான் 4 பக்கம், ஏன்னா சினிமா ஜாமாக இருக்குது கோடம்பாக்கத்தில். அண்ட் வி ஹேவ் அன் எக்ஸ்ட்ராடினரி பார்த்திபன் பாருங்கள், நீ புதுமையாக நீ ட்ரை பண்ண உனக்கு எவ்வளோனா சோதனை கொடுப்போம், அவங்களுக்கு கொடுப்போன்னு. அவர் நான் திருப்பி சோதனை கொடுக்குறேன்ட்டு ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கார். அவ்வளோ ஐ நோ ஹிம் ஆஸ் மூர்த்தி பிஃபோர் ஹி பிகேம் பார்த்திபன். பாக்யராஜோடைய அசிஸ்டன்ட். ஏய் நீங்கள் விக்கு விநாயகர் சார், நான் இல்லை உங்களை தான், அப்போ நீ இல்லை. அப்போ வந்து மூர்த்தியாக தெரியும், போஸ்ட்மேனாக நடிப்பார் தாவணி கனவுகளில்.
எங்கள் அப்பா ஒரு படத்தில் அந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் நடிச்சிருப்பாரு. பாக்யராஜ் நல்ல ஃப்ரெண்ட் அவர், அதனால தான் நடிக்க வச்சார். இவர் பார்த்தேன். தென் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கவிதை பாடங்களில் ஹீரோ வந்து முதல்ல பார்த்திபன் தான், அமலா பார்த்திபன் தான். பூஜைக்கு வந்தார். அப்புறம் பார்த்தாரு 4 பேரில் ஒருத்தலாம் சரிப்படாதுன்னு கேண்டிட்டார். இ மேட் எ வெரி வைஸ் டெசிஷன். புதிய பாதையை தனக்கென்று அமைத்து கொண்டு இன்று வரை ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு புதுமை இயக்குனர் பாக்யராஜ் வந்து இவர் ஹி ஹேட் செட் இஸ் ஓன் கோல், செட் இஸ் ஓன் ஃபிளாக், செட் இஸ் ஓன் பாத். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பார்த்திபன். இவ்வளோ சோதனைகள் வந்தாலும் நான் நானாக தான் இருப்பேன் என்று சொல்கிறது ரொம்ப அழகான ஒரு திறமை உங்களோடது. ஸோ வெரி ஹாப்பி. யாராவது விட்டு போயிருந்தாங்க. சித்ரானா வரலாறு நடமாடும் வரலாறு. சித்ரா அண்ணன் அவர்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்காரு அவர். நான் குழந்தையா இருக்கலையும் பார்த்துருக்காரு. எனக்கு வயசாச்சு, அவர் அப்படியே இருக்காரு. ஸோ ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஐம் சீயிங் ஆஃப்டர் லாங் டைம். இவர் கொஞ்சம் அண்ணன் தாடி வளர்த்துருக்காரு. கேமரா லென்ஸ் முன்னாடி மறைக்குது. நான் இவர் வந்து தாடி இல்லாததுலேயும் பார்த்துருக்கேன், இல்லாத போது தான் இருக்கும்போது பார்த்துருக்கேன், இது இல்லாத போது பார்த்துருக்கேன், இது இருக்கும்போதும் பார்த்துருக்கேன். ஸோ நன்றி. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட். அண்ட் இன்னும் மிச்சம்லாம் பேசுறதுக்கு நான் இடமே இல்லாமல் பேசுகிறேன். நான் நர்னஸ் நான் பேசும்போது டைம் ஆச்சுன்னா வாட்சை காட்டுவேன், நான் பேசும்போது கேலண்டரை காட்டுவாங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி என்டையர் டைம். வெரி ஓன் யோகி சேது சார். நல்லா இருக்குல்ல? நட்புக்கு இலக்கணம் அப்படின்னா தாராளமாக கோபியை சொல்லலாம். இன்றைக்கு இந்த திரைப்படத்திலே இவ்வளவு மிகப்பெரிய நட்சத்திரங்கள்லாம் இணைந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார் இல்லையா? நான் கூப்பிட்ட உடனே எல்லாரும் உடனடியாக அமெரிக்காவுக்கு வந்து நடித்து கொடுத்தாங்கன்னு. அதுக்கு காரணம் அவருடைய நட்பு வளையம். அது வந்து மிகப்பெரியது. அதிலேருந்து ஒரு சிறு பகுதியை தான் இந்த படத்தில் அவர் பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி அவர்கிட்ட உள்ள இன்னொரு திறமை என்னென்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிங் கெப்பாசிட்டி. அவர்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டிங்கன்னா அதை அதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம், அவர் தூங்க மாட்டார். அதை மிகச்சிறப்பாக நிறைவேற்றுகின்ற வகையில் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் மேன் அவர். அதன் காரணமாகத்தான் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மிக சீசன்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் அவர் கூப்பிட்டவுடனே வந்தாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த நட்பு தான். இன்றைக்கு இந்த விழா மேடையில் இந்த படத்தை பற்றி பேச வந்திருக்கிற ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சொல்லரசன் பார்த்திபன் வந்திருக்காரு. அதாவது சொல்வேந்தன் தான் சொல்லலாம்னு நினச்சேன். சொல்வேந்தன் ஏற்கனவே சுகீஸ்வரத்துக்கு பட்டம் இருக்கிறதுனால பொற்கொள்ளர் மாதிரியா? அது மாதிரி இந்த படத்தில் நடித்திருக்க நட்சத்திரங்களை பற்றி சொல்லவே வேணாம். சுகாசினிகள்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு, எப்படிப்பட்ட பெர்ஃபார்மர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதை வந்து ரொம்ப அழகாக வந்து யூகி சேது சொன்னார். அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். கேமராவை வந்து உங்களை பின்னாடி நிற்காதீங்கன்னு சொல்லி புறந்தள்ளினது வந்து ரொம்ப பெரிய விஷயம்னால அது நிஜமாகவே ரொம்ப அழகான டேர்ம். அதாவது சுகாசினி நடிப்பு திறனுக்கு சொல்கிறதுக்கு வந்து அதை விட ஒரு நல்ல டைம் கிடையாது. வரலட்சுமியை பொறுத்த வரைக்கும் வந்து வரலட்சுமி வந்து சுயம்பு. இன்றைக்கு வரலட்சுமி வந்து தமிழ் சினிமாவிலையும் இல்லை தெலுங்கு படங்களையும் முக்கியமாக நடத்திருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய உழைப்பு. இது வந்து பெரிய விஷயம். அது வந்து நைட்டு வந்து படுத்து தூங்கும்போது நிம்மதியாக கர்வத்தோடு படுத்து தூங்கலாம் வரலட்சுமி. அந்தளவுக்கு ஒரு கிரேட் பெர்ஃபார்மராக இன்றைக்கி வந்து அவங்க இருக்காங்க. சூஸ் பண்ணி கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே, அதாவது இந்த படத்துடைய கதாநாயகனும் தயாரிப்பாளரும் பார்த்திங்கன்னா அவர் சொன்ன மாதிரி எனக்கே கூட லேட்டாக தான் தெரியும் அவர் தான் தயாரிப்பாளர்னு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படத்தை இயக்கி இருக்கின்ற கிருஷ்ணசங்கரை பற்றி சொல்லணும். 2 விஷயம் சொல்ல நினைக்கிறேன். என்னென்னா அவர் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு. ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் இப்படி ஒரு படத்தை பண்ண முடியுமா? நிஜமாகவே பிரமிப்பாக இருக்குது. அதை தாண்டி அவர் பிரமிப்பை எனக்கு கொடுத்தது என்னென்னா இந்த திரைப்படத்தை 23 நாட்களில் அவர் முடித்தாங்க. இதை வந்து அவர்கிட்டேருந்து இன்றைக்குள்ள இளம் இயக்குனர் பல பேர் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பட்ஜெட்டிங் தான் சினிமாவில் ரொம்ப முக்கியம். எந்த கதையும் நாம் அதாவது திரைப்படத்துடைய படப்பிடிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சரியாக திட்டமிட்டோம்னா நிச்சயமாக குறைந்த நாட்களில் இந்த அளவு குவாலிட்டியாக கொடுக்க முடியும். இந்த படத்தை நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட்னால் எப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுன்றது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. அதை வந்து மிக அழகாக பண்ணியிருக்காரு. இவங்ககிட்ட இந்த பர்ஃபார்மன்ஸ் வாங்கிறது அப்படின்றது அவங்க நடிப்பாங்கன்னு வேறு விஷயம். ஆனால் இவருடைய கதைக்கேற்ப அவங்க நடிக்கிறதுக்கு வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது இருக்குல்ல, அது நிஜமாக ஒரு பெரிய கெப்பாசிட்டி. உங்களுக்கு நிஜமாக என்னுடைய பாராட்டுக்கள் கிருஷ்ணசங்கர். இசை வந்து ஆதித்யர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. யூகி சேது வந்து இந்த படத்தை பற்றி படத்தினுடைய ஒரு ட்ரெய்லர் லான்ச்சு அப்படின்ட்டு இல்லை ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்னு அவர் பேசலை. படத்தை பற்றி ஒரு முழுமையான விமர்சனத்தை தந்துட்டார். இந்த தயாரிப்பாளர் கோபிகிருஷ்ணாவுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டு, இந்த படத்தினுடைய ப்ரெஷ் ஷோ அன்றைக்கி
முதல்ல ஒரு 15 நிமிஷம் யோகி சேது பேச சொல்லிவிட்டு இந்த படத்தை ப்ரெஸ்ஸுக்கு திரையிடுங்க. ப்ரெஸ்ஸுக்கு வந்து ரிவ்யூ எழுதுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கைடன்ஸாக இருக்கும். அவ்வளோ ரெஃபரன்ஸை வந்து கொடுத்துருக்காரு. யோகி சேது வந்து சினிமா மேலே வந்து எப்படிப்பட்ட ஒரு காதலை வைத்திருப்பார் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ரொம்ப நல்லா பேசுனீங்க யோகி சேது, வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் ரொம்ப நல்லா இருக்குது. இதனுடைய அவங்க படத்துக்கு பேரே வெர்டிக்ட்னு வச்சுருக்காங்க. வெர்டிக்டை கொடுக்க வேண்டியவங்க நீங்கள். நல்ல வேர்டிக்டை கொடுத்து இந்த படம் இது போன்ற படங்களை வந்து நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். இங்கே நிற்கிறாங்க, கீழே போன கூப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சித்ரா லக்ஷ்மன் சார், அழகாக பேசுனீங்க எப்போ மாதிரியே. தேங்க்யூ. லங்கா ட்ராலஜி, ப்ரொஃபஸி ஆஃப் த பிளட் லைன், பிரகாஷ் மோகன்தாஸ் சாரோட. இது அக்னி என்டர்டெயின்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் இந்தியன் பேஸ்ட் சப்ஜெக்ட். அதாவது இங்கே நடக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். யூஎஸில் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கோபி சார் சொன்ன மாதிரி ஐ திங்க் பிக்கெஸ்ட் பெனிஃபிட் இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நடித்து கொடுத்தது. ரொம்ப ஒரு வியப்பான சுச்சுவேஷன். கொஞ்சம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நல்ல ஆர்டிஸ்ட் வந்து பண்ணுவாங்கன்னு. அதுக்கு முழு தேங்க்ஸ் வந்து கோபிகிருஷ்ணன் கர்சாருக்கு தான். அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் எல்லாருமே வந்தாங்க. பட் அங்கே வந்தப்போ வந்து நாங்கள் நிறைய கற்றுண்டோம் அவன்கிட்டேருந்து, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எவ்வளோ குயிக்காக பண்ணுறாங்கன்னு. ஸோ அந்த 23 டேஸ்க்கான ஷூட்டுக்கான ரீசன் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன். இட்ஸ் பிகாஸ் ஆல் தி ஆர்டிஸ்ட் வந்து 2 டேக்கு மேலே எடுக்கல ஒரு இதுக்குமே. ஓகே, ஸோ இட் இஸ் ஜஸ்ட் க்ளீன் அண்ட் எவ்ரிபடி டிட் தேர் ஜாப் ஸோ வெல். ஸோ நாங்கள் 23 டேஸ் குயிக்காக முடிச்சிட்டோம். ஆக்டராக கூட ஐ லேர்ன்ட் அ லாட். இது இந்தியாவில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அஸ் அன் ஆக்டர் அண்ட் ஐம் ஹோப்பிங் டு டூ மோர் கேரக்டர்ஸ் லைக் திஸ். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அபவுட் திஸ் ஃபிலிம் உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை. கான்டென்ட் இஸ் கிங்னு சொல்லுவாங்க. நிஜமாகவே கான்டென்ட் கிங்கான்றது நீங்கள் தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வரணும். இந்த மாதிரி ஆக்டர்ஸ் நிறையா கேரக்டர்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஐம் ரிக்வெஸ்டிங் யுவர் சப்போர்ட் ஃபார் தட். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், வித்வுட் டேக்கிங் டூ மச் டைம், ஐ வாண்ட் டு தேங்க் யோகி சேது சார், சித்ரா லக்ஷ்மணன் சார், Parthiban sir for presiding on this event and making their time to come out here. So I'll just make this very short and sweet and quick. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் அப்புறம் கேட்கலாம். படத்தை பற்றி நாங்கள் வந்து ஒன் ஆன்சர் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. இங்கே விருந்தினராக வந்திருக்கும் பார்த்திபன் அவர்களுக்கும் யோகி சேது அண்ட் சித்ரா லக்ஷ்மணன் சாருக்கு என்னுடைய நன்றிகள். இந்த படத்தோட சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கீங்க. யோகி சேது எப்போவுமே ரொம்ப ஜெனரஸ். என்னை பற்றி நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாரு. இவர் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா அந்த பாராட்டை ஏற்றிக்கிட்டு சந்தோஷப்படணுமா இல்லை வீட்டுக்கு போய் கில்ட்டியாக ஃபீல் பண்ணி ஒன்றுமே பண்ணல என்னம்மா அப்படின்னு நம்மளை குத்திக்கணுமான்னு தெரில. அதுதான் அவரோட இன்டென்ஷன் நினைக்கிறேன். பட் அப்படிலாம் இருக்கணும். இருந்தால் தான் மற்றவங்களுக்குலாம் அடடா யூஆர் நாட் பீயிங் ப்ரொடக்டிவ், ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு தோணும். அதுவும் நடுவில் நிறைய பேரெல்லாம் எடுத்து விட்டார். எத்தனை பேருக்கு அந்த பேரெல்லாம் ஞாபகம் இருக்குது? ஜாக்ஸ் தாத்தியோட எக்ஸ்பிரஷன் அவங்க ஃபேஸில் பார்த்தேன் அப்படின்ட்டாரு. ஜாக்ஸ் தாத்தி அப்படிங்கிறவர் வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஃப்ரான்ஸில் ரொம்ப பெரிய ஒரு கல்ட்டு. சார்லி சாப்ளின் வந்து ஃப்ரான்ஸில் பிறந்திருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அந்த பேரெல்லாம் சொல்லும்போது இன்னுமே உதறுது கை காலெல்லாம். எனிவே, அண்டர் யூட்டிலைஸ்ட் அப்படிலாம் சொன்னார். அடக்கமாக தான் இருக்கணும் எல்லோரும். ஓவர் யூட்டிலைஸ் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க. என்ன இவங்க எல்லா படத்துலையும் இருக்காங்க, இவங்க போராக இருக்குது அப்படின்ட்டுருவாங்க. அதனால் நாங்கள்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சா தான் இந்த மாதிரி வேர்டிக்டான படத்தில் ஒரு 4 நாள் ஒர்க் பண்ணால் கூட கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி தோணும். ஸோ விச் இஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் த ஃபிலிம், மீ பீயிங் அண்டர் யூட்டிலைஸ்ட். அண்ட் சித்ரா லக்ஷ்மணன் சார், தேங்க்யூ ஸோ மச். அழகாக அனலைஸ் பண்ணிங்க. இந்த படத்துக்கு வந்து ப்ரெஷ் ஷோக்கு அவரை கூப்பிடணும்னு சொன்னது இட்ஸ் வெரி குட். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து ஒரு படத்தை எப்படி பார்க்கணுங்கிறதே மறந்து போச்சு. ஏன்னா ஒரு ரீலாக 1 மினிட் ரீலாக பார்த்து ஒரு 3 மணி நேர படத்தை வந்து எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நுவான்சஸ்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது மறந்து போச்சு. இன்னுமே அந்த பிளாக்னஸையே பிடிச்சிட்ருக்கோம். அந்த படத்தில் இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு டார்க்காக ஒரு ஃப்ரேம் வந்தா அப்படின்னு. ஆனால் நம்ம ஐஃபோனில் பிளாக் ஒரு டென்சிட்டி தானே பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஐயோ பிளாக்னஸ் இல்லையேன்றும். ஸோ முக்கியமாக கருப்பு இருந்தால் தான் வெள்ளை உலகத்துலேயே. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யோகி சேது மாதிரி, நம்ம சித்ரா லக்ஷ்மணன் மாதிரி வெரி வெரி பேலன்ஸ்ட் அண்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஃபிலிம் பர்சனாலிட்டிஸ் இருந்தால் தான் நம்ம சினிமாலேருந்து என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றது தெரியும். பார்த்திபன் ஆஃப்கோர்ஸ் என்ன பேச போகிறாரு தெரியல. ஐ திங்க் உங்களுக்கே தெரியல. கோபிக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கோபி ஒரு ஃப்ரெண்டு. கோபி எப்படின்னா, இப்போ நான் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்லேயும் கோபி இழுத்துருவேன். என்னோடய தொண்டு நிறுவனமான நாமில் வந்து அவர் ஒரு ட்ரஸ்டி.
சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவரும் அந்த கமிட்டியில் இருப்பார். அப்புறம் கொல்லப்பொடி அவார்டு, நேஷ்னல் அவார்டு உண்டு, அதுலேயும் அவர் எழுத்துருவேன். ஸோ ஆனால் அவர் என்ன எழுத்தா நான் போக மாட்டேன். அதுதான் வந்து யூஷுவல் ஒரு என்ஜிஓ பர்சனோட ஆட்டிடியூட். அது ஆம்பே டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் வருவோம், யாருக்கும் நம்ம போக மாட்டோம். அப்படி வந்து ரொம்ப உறுதியாக இருந்த என்னை இழுத்தது வந்து இந்த படத்தோட இந்த சப்ஜெக்ட். ஆடிஷன் பற்றி சொன்னார். எல்லாருக்கும் ஆடிஷன் பண்ணாங்க, சுஹாசினிக்கு ஆடிஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஆடிஷன் ஒன்று இருக்கும். எப்படின்னா, என்னோட 20களில் வந்து நிறையா லக்ஷ்மி அவர்களோட ரீமேக் படங்களை நான் நடிச்சிருக்கேன். சிறை பார்த்துருப்பீங்களா நிறைய பேர், அதோட தெலுங்கு வெர்ஷனில் நான் தான் ஆக்ட் பண்ணேன். சம்சாரம் அது மின்சாரம், அதோட தெலுங்கு வெர்ஷன்லையும் நான் தான் ஆக்ட் பண்ணேன். அப்புறம் கன்னடத்தில் அவங்க இப்பனி கரிகித்துன்னு ஒரு படம் பண்ணாங்க, ரொம்ப ஃபேமஸ், அதோட தெலுங்கு வெர்ஷன்லையும் நான் தான் ஆக்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் ஒருத்தர் கதை சொல்ல வரும்போது ரீமேக்குன்னு சொன்னால் யூஸ்வலி இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இது லக்ஷ்மி மேடம் பண்ணியிருக்காங்க தமிழ்லையோ இல்லை கன்னடாலேயோ அப்படின்னோட, ஓ அப்படியா, அப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டு கெட் இன்ட்ரெஸ்டட். பிகாஸ் ஒரு ஃபில்டர் அவங்களே பண்ணிட்டாங்க இல்லையா, அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நான் எனக்கு அந்த ஹோம்ஒர்க் இல்லை. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கோபி வந்து சொன்னார், இந்த எலைசாங்கிற கேரக்டருக்கு நாங்கள் லக்ஷ்மி தான் கேட்டோம். அவங்க வந்து வேறு வேலை இல்லை, 6 நாள் என்னை அமெரிக்காவை கூப்பிட்டு போய் என்னை கொலை பண்ணி திருப்பி அனுப்புறியா போ அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க அப்படின்னுட்டு. ஸோ அதனால் எனக்கான ஸ்கிரிப்டோட ஆடிஷனை வந்து அவங்க ஏற்கனவே பண்ணிட்டாங்க. ஷீட் ஆல்ரெடி டன் இட். ஸோ லக்ஷ்மிக்கு கொண்டு போகிற கேரக்டர் அப்படின்னா நிச்சயமாக இட் வுட் ஹவ் பீன் அ வெல் ரிட்டன் கேரக்டர்னு எனக்கு தெரியும். அதனால தான் லக்ஷ்மி மேடம் மேலே பாரத்தை போட்டுட்டு எஸ் ஐ வில் கம் டு தி US அப்படின்னு சொன்னேன். இப்போல்லாம் வந்து ஷூட்டிங்க்கு 12 பேர் எல்லாமே யாரும் போக மாட்டாங்க, நான் ஒருத்தி மட்டும் போனேன். அது பெரிய அட்வான்டேஜ் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா 12 பேர் போனால் சுஹாசினி × 12 க்ளோன்னு தொல்லை. அதனால் சுஹாசினிங்கிற ஒரு தொல்லையை மட்டும் இவங்க வந்து சகிச்சிக்க வேண்டியிருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த ஷூட்டிங். எனக்கு எல்லா சீனுமே ஸ்ருதி ஹரிஹரனோட தான். வழக்கமாக ஹீரோயின்லாம் எப்படின்னா கேரவனில் இருப்பாங்க, ஜஸ்ட்டு ஷார்ட்டுக்கு வந்துட்டு டைலாக் பேசிட்டு போயிடுவாங்க, ப்ராம்ப்டிங் இருக்கும், அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க. சில சமயம் ரிஹர்ஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்ருதி ஹரிஹரன் வந்து கீழே தரையில் உட்காந்து என்கிட்ட, மேம் நம்ம ரிஹர்ஸ் பண்ணலாம்னு போட்டு அரிச்சு பிடுங்கி, அம்மா இது தமிழ்மா, எனக்கு ஒன்றும் ரிஹர்சல் தேவையில்லை, டேக்கு போயிடுறேன். நான் இல்லை எனக்கு வேணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு பிளேயில் ஆக்ட் பண்ணுற மாதிரி டைலாக்லாம் படித்து எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ சங்கருக்கு வந்து கிருஷ்ணசங்கருக்கு நாங்கள் வந்து ஒரு பிரச்சனையே கொடுக்கல. ஏன்னா ஷார்ட் ரெடினாவே நாங்கள் ஏற்கனவே ரெடியாக இருப்போம். ஸோ இட் வாஸ் அ யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். சின்ன ரோல் தான் என்னோடது. ஸோ அதனால் என்னோடய வேலை வந்து சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபேமிலி பீப்புள் தான். சினிமா ஷூட்டிங் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது, உங்கள் பொண்ணோட கல்யாணம் அப்போது என்ன கலாட்டா நடக்குமோ அதெல்லாம் ஷூட்டிங்கோட ஒரு நாள் நடக்கும். சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, எங்கள் வீட்டிலலாம் கல்யாணம்னா எல்லோரும் பயப்படுவாங்க, நான் மட்டும் ஜாலியாக இருப்பேன். ஏன்னா எங்களுக்கு தினம் கல்யாணம் தான் சினிமாவில். உங்கள் கல்யாணத்துக்கு 2000 பேர் தான் வருவாங்க, எங்கள் கல்யாணத்துக்கு 5000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு கல்யாணத்தோட கலாட்டா எல்லாமே ஷூட்டிங்கில் இருக்கும். அதை சின்ன யூனிட் எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப பிரமாதமாக சமாளித்த கோபிக்கும் ராஜிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னென்னவோ பிரச்சனை எல்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த வேனோட டிரைவர் வந்து ப்ரீவியஸ் டே வி டேக்கன் ஹிம் டு அன் இந்தியன் ரெஸ்டாரண்ட். அங்கே சாப்பிட்டுட்டு சாவி அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வச்சுட்டு இவர் வந்து வீட்டில் வந்து தூங்கிட்டார் ரூமில் வந்து. காலையில் நாங்கள்லாம் வந்திருக்கோம், ஃபேன் இருக்குது, சாவி இல்லை. டைரக்டர் போய் அந்த ரெஸ்டாரண்ட்டை திறந்து அந்த சாவியை எடுத்துகிட்டு வந்து அந்த வேன் திறந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு லைட் வந்தது. இந்த மாதிரி நம்ம கண்ணில் தெரியாத நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்புறம் நாங்கள்லாம் பூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே என்னை பார்த்த உடனே, நான் ஸ்கூலில் படிக்கும்போது நீங்கள் வந்து ஒரு 30-40 வயசு இருக்கும், அந்த படத்தை பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. ஆனால் இந்த வயசோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது அமெரிக்கன் ஷூட்டிங்கில் தான் நான் பார்த்தேன். ஏன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மியூசிக் டைரக்டர் ஆதித்யா ராவ், ஹிஸ் பேரண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு சாப்பாடு பண்ணி எங்கள் எல்லாருக்கும் லஞ்ச் கொண்டு வந்தாங்க. எதுக்காக கொண்டு வந்தாங்க? அந்த யூனிட்டில் இருக்கிற எல்லாரையும் பிடிக்கும்னா இருக்கலாம், சுஹாசினி படத்தை எங்கேயோ பார்த்துருக்காங்க அவங்களோட சின்ன வயசில், அதனால அந்த சாப்பாட்டில் இன்னும் கொஞ்சம் நெய், இன்னும் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா போட்டாங்க. அப்போ தான் என்னோடய வயசோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுது. வண்டர்ஃபுல் இட் வாஸ். அண்டு கிரேட் சாய்ஸ் ஆஃப் அரவிந்த் கிருஷ்ணா as a cinematographer. பிகாஸ் எல்லாரும் நியூ கமர்ஸாக இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு வார்டன் மாதிரி ஒருத்தர் எல்லாரையும் லகான் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சினிமா தெரிஞ்சு அட் த சேம் டைம் ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கிற ஒரு சினிமாட்டோகிராஃபரை சூஸ் பண்ணது வந்து ஐ திங்க் இட் வாஸ் ரியலி லைக் அ ட்ரம் கார்டு. அவர் வந்து இந்த அமெரிக்கன் யங் யூனிட்டோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தட் ஜெனரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப தமாஷாக இருந்தது.
இந்தியாவில் இருக்கிற நம்ம எல்லாருமே என்னதான் இருந்தாலும் தொழில் அப்படின்னு வந்துட்டுருப்போ அது ஒரு பக்தின்னு இருக்கும். அந்த தொழில் பக்தி அங்கெல்லாம் யாருக்கும் கிடையாது. வந்தோமா வேலையை பார்த்தோமா போயிட்டே இருப்போமா. முக்கியமான டெட் சீல நாங்கள் கஷ்டப்பட்டு டைலாக் பேசிட்டு இருக்கும்போது ஒரு அமெரிக்கன் இன்னொரு அமெரிக்கன்ட்ட did you go for that weekend trekking to the mountain அப்படின்னு அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற விஷயத்தை ஏதோ பேசிட்டு இருக்காங்க. என்னையா இது, நாங்கள் வந்து தொழிலே தெய்வம்னு இருக்கோம், நடுவில் நீ ஹாலிடேக்கு போனப்போ வீக்கெண்ட் போனதெல்லாம் பற்றி பேசியிருக்கேன். பட் எல்லாம் பொறுமையாக இருந்து ஒரு நாளைக்கு சிங்கம் சிதறி வெடிச்சுது. நம்ம சினிமாட்டோகிராஃபர் சைலன்ஸ்னு ஒரு வார்த்தை சொன்னோடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க, அப்படியே குவைட் ஆகி கொஞ்ச நேரம் வேலை பார்க்காம இருந்துட்டாங்க. சைலன்ஸ்னது வாயத்தான் மூட சொல்லணும், வேலையை மூட சொல்லலையா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் போய் டைரக்டரும் கோபியும் போய் அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி கூட்டிகிட்டு வந்தது. ஸோ அதனால் வெளிநாட்டில் ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியாக கிடையாது, ரொம்ப 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 கஷ்டம். எங்களெல்லாம் வந்து பிக்கப் பண்ணணும், ட்ராப் பண்ணணும், அந்த வீட்டில் ஒரு ஷூட்டிங் நடக்கும், அவங்க தே ஷுட் அலோவ் ஃபார் த ஷூட்டிங் எல்லாம். இதெல்லாம் மீறி 23 டேஸில் இந்த படத்தை முடித்தது வந்து ஐ திங்க் இட்ஸ் அமேசிங். ஸோ இந்த படத்தை நீங்கள் எப்படி ஆடியன்ஸாக பார்த்து சந்தோஷப்பட போகிறீங்களோ அதே மாதிரி இந்த ஷூட்டிங்கை நான் வந்து ஒரு ஸ்பெக்டேட்டராக பார்த்தேன். நான் இருந்த ஒரு 6 நாள். அமேசிங் ஜாப் தட் தே டிட். அண்ட் பிரகாஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் புல்லிங் இட் ஆஃப். பிகாஸ் ஒரு ப்ரொடியூசரே ஒரு ஆக்டராக இருக்கும்போது நமக்கு வேறு ஏதோ ஒரு தோணும், ஆஹா இவர் வந்து தன்னுடைய திறமையை காட்டுறதுக்காக படம் எடுத்துக்காரு. கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு 10 நாள் அவர், நான் பார்த்த ஷூட்டிங் வரைக்கும் அவருக்கு ஆக்ட் பண்ணுறதுக்கு கேமரா முன்னாடி போகிறதுக்கு சான்ஸே இல்லை. அவர் வந்து கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷனில் 6வது அசிஸ்டன்ட் மாதிரி இங்கே அங்கேயும் ஓடிட்டு இருந்தார். எல்லா வேலையும் அவரே பண்ணிட்டு இருந்தார். நம்ம ஊர்லலாம் ப்ரொடியூசர் தான் சேர் போட்டு ஜாலியாக உட்காந்து எல்லாரையும் விரட்டலாம், அங்கே அப்படி இல்லை, அவரை தான் எல்லோரும் விரட்டிட்டு இருந்தாங்க. அண்ட் வரலக்ஷ்மி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன பிரமாதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அவர் சொன்ன மாதிரி, யுகி சேத்து சொன்ன மாதிரி, அந்த அமெரிக்கன் ஆக்சென்ட்டே கிட்ட வராமல் ஒரு இந்தியன் லாயர் வந்து ஃபுல்லாகவே அவங்க பாஷையில் பேசும்போது அந்த ஜார்கன்ஸ், அந்த பர்டிகுலர் வொக்காபுலரி, அந்த வார்த்தைகள் எல்லாம் உபயோகப்படுத்தும் போது எந்த பிசுறுமே இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிங்க. எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தான் தெரியும். ஒரு ரூம் ஃபுல் ஆஃப் ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டாலும் ஒரு 3 கேமரா இருக்கும்போது எழுந்து நின்று குரலே வர்றதே பயப்படும். பார்த்திபனுக்கு தெரியும், அது யுகி சேத்துக்கு தெரியும், பிரகாஷ்க்கு தெரியும், வெளியில் வராது அத்தனை பேரையும் பார்க்கும்போது. பட் அதெல்லாம் மனசில் வாங்கிக்காமல் பர்ஃபார்மன்ஸ், நான் ஒரு ஆர்டிஸ்ட், எனக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் இதில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அதை மீறி வர்றது, என்னதான் இருந்தாலும் ஹியூமன் பீயிங்ஸ், நமக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன பயங்களெல்லாம் எதிர்த்து பண்ணுறதுங்கிறது வந்து அமேசிங். ஸோ டைரக்டர் கிருஷ்ணா, நீங்களும் ரொம்ப அழகாக பண்ணீங்க. 23 நாளில் படத்தை முடிக்கிறதுங்கிறது, you have to be a genius to do 23 நாள். சான்ஸே இல்லை. I mean to plan and everything. So congratulations. And you won't believe it, in the costume ku vandavanga Anita, who's our Kenny's sister, amazing. ராஜி எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக தான் இது பண்ணாங்க. அதில் அகெயின் ஐம் சேயிங், எல்சாங்கிற வண்டர்ஃபுல் கேரக்டர் வெளியிலேருந்து தான் பார்த்துட்ருக்கேன். இந்த கோர்ட் ரூம் ட்ராமாவெல்லாம் எல்சா வந்து ஹெவன்லேருந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நானும் இந்த படத்தை சைட்லேருந்து பார்த்தேன் ஷூட்டிங்கில். இப்போது ஆடியன்ஸ் நீங்கள்லாம் பார்க்கும்போது உங்கள் கூட உட்காந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஐம் விஷிங் த டீம் த வெரி 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 பெஸ்ட் தட் இட் ரிச்லி டிசர்வ்ஸ். தேங்க்யூ. Prakash sir, may I please invite you to present your book Lanka to our very own Suhasini Maniratnam ma'am. Thank you so much, Suhasini ma'am. Always a pleasure listening to you speak. Thank you. I really missed him. அவர் வந்து இந்த படத்துக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்க வேண்டியது. நான் கோபி சார்கிட்ட சொல்லியிருந்தே இருந்தேன், இன்னும் பார்த்திபன் சார் ரொம்ப பயங்கர பிஸியாக இருக்குது ப்ரீவியஸ் ப்ரொடக்ஷனில். பட் இன்றைக்கி நீங்கள் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சுஹாசினி மேடம் வந்து ரொம்ப வந்து ஹம்பிளாக பேசிட்டு போயிட்டாங்க. ஒரு சீனையும் அவங்க நடித்தது அனுபவித்து பார்த்துருக்கேன். நான் ரசிகனாக தான் பார்த்துட்டு இருந்தேன் அவங்க பண்ணது. ஸோ ஒருத்தர் எல்லாரும் என்னென்ன எப்படி பண்ணாங்கன்றது அழகாக பேசிட்டாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு லெட் மீ ஸ்டார்ட் வித் தேங்கிங் பிரகாஷ் அண்ட் அக்னி என்டர்டெயின்மெண்ட் ஃபார் என் மேலே ஃபெய்த் வச்சு எனக்கு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு. தேங்க்யூ பிரகாஷ் சார் ஃபார் அண்ட் மாலினி பிரகாஷ் மேடம். அண்ட் அகெயின் இந்த ஆல் தீஸ் ஆர்டிஸ்ட், அவங்க வந்து நிறைய பேர், எனக்கு எக்கச்சக்க கண்டென்ட் இருக்குது. இப்போ டைம் இல்லை, நான் பேசிட்டே இருக்க விட்டா என்ன. ஸோ எனக்கு அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமில் இன்டர்வியூ எடுத்துகிட்டு போகுது, ஒருத்தரும் 10 ஹாலிவுட் ஆர்டிஸ்ட்டுக்கு சமம் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்லலைங்க, கூட நடித்த ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் சொன்னது. அவங்க ஒருத்தரை பார்த்து அவங்க சொன்னது.
ஒருத்தரும் அவங்கெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி ரிஹர்ஸ் பண்ணி இவங்க வருவாங்க, வந்துட்டு அப்படி பார்வை பார்ப்பாங்க. அதுவும் இதோ வரலட்சுமி மேம், சுஹாசினி மேம்லாம் அப்படி பார்வை பார்த்தா ரைட்டு போகலாம் அப்படின்வாங்க. நான் அப்படியே உட்காந்து ஓகே போகலாம். அதே சமயத்தில் ஒரு சின்ன கரெக்ஷனை கூட நான் அதான் சொன்ன கேட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வாட்டி சுற்றி ஹரியன் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க ஹாசினி மேடம் கிட்ட. அப்போ வந்து ஒரு டைலாக் வந்தது. உடனே ஹாசினி மேடம் வந்து இது ஆட்டோ பின்னாடியே இல்லாமே அப்படின்னாங்க. உடனே வந்து நீங்கள் பேசிட்டீங்க நல்லா இருக்குன்னு உடனே நான் பார்த்தாங்க அவங்க. நான் சொல்ல இல்லை மேடம், இந்த இடத்துல செட் ஆகுதுன்னு டேரக்டர் சேஸ் நோஸ் ஐம் நாட் கோயிங் டு டூ தட் அப்படின்ட்டாங்க. ஸோ அவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க நினச்சா பண்ணியிருக்கலாம். ஸோ ஆனால் அவங்க கேட்டு தான் போடுவாங்க, இது ஓகேவா இது ஓகேவா. ஸோ எனக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லைங்க. இவங்க இத்தனை சீனியர் பீப்புளை ஹேண்டில் பண்ணுறது ஒரு பிரச்சனை இல்லை. ஐ தேங்க் அரவிந்த் கிருஷ்ணா சார் ஃபார் டிஓபி சப்போர்ட், ஒண்டர்ஃபுல் சப்போர்ட் அது. அண்ட் அஃப்கோர்ஸ் கோபி சார் அண்ட் ராஜி மேம், இந்த படம் இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணமே கோபி சார் தான். அது லோக்கலாக ஆர்டிஸ்ட் வச்சு அங்கே எடுக்க வேண்டிய ஒரு படமாக தான் இருந்தது. என்ன ஸ்டோரின்னு கேட்டார், யார் நீ நினைக்கிறான்னு கேட்டார். ½ an hour ஒருத்தரையும் கனெக்ட் பண்ணார். அந்த இமீடியட்டாக அவங்க எல்லாருமே ஸ்கிரிப்ட் எடுத்தாங்க. ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சேன், அவங்களுக்கு பிடிச்சது பண்ணாங்க. ஸோ அண்ட் எனக்கு கிடைச்ச டீம் முக்கியமான விஷயம் அது. ப்ரொடக்ஷன் டிசைன் நந்தினி முத்தியம், அனிதா ஏடி, அண்ட் கம்ப்ளீட்டாக ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு என்னோட பார்த்துக்கிட்ட பிரதீப் ஆண்டனி. அண்ட் எனக்கு அன்பிலீவபிள் சப்போர்ட் என்னுடைய 2 தம்பிகள், கோ டைரக்டர் அண்ட் அசோசியேட் சுதர். அவர் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கார் சார் வச்சு கூட. அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு கேகே கிருஷ்ணா கே கோபால், அவர் கேகேன்னு கூப்பிடுவோம். அவர் வெப் சீரிஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவர் என்னோட அசோசியேட்டாக வந்து ஒர்க் பண்ணார். இவங்க 2 பேரும் சொன்னாங்க இல்லையா, 23 நாளில் முடித்தோன்னே. 23 நாள் முடித்ததுக்கு காரணம் 16 ஹவர் ஒரு நாளைக்கு ஷூட் மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 3 ஹவர் உட்காருவோம் நாங்கள் 3 பேரும். அதில் அவங்க காமிச்ச ஒரு 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 மெட்டிகுலஸ் எஃபர்ட், அதாவது ஒரு திருத்தமான ஆழமான ஒரு சினிமாவை எப்படி காதலிக்கிறதுனா அந்த 2 பசங்களை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அப்படி காதலிப்பானுங்க. ஸோ எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அவங்க வந்து நிறைய விஷயம் பேசும்போது எனக்கு I also learnt a lot. And of course ஸ்ருதி ஹரியரெல்லாம் வந்து ரொம்ப நிறையா சொல்லிட்டே போகலாம். ஒரு ஷார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீன், வரலட்சுமி வந்து போட்டு கார்னர் பண்ணிட்டு போயிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எங்கள் அமெரிக்கன் கோர்ட்டில் வந்து ஜூரி சிஸ்டம் இருக்கும். அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க தீர்ப்பை. அவங்க பேசி முடிக்க நீ கொலை பண்ணியான்னு கேட்கும்போது அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. பார்க்குறேன், அந்த ஜூரியில் உட்காந்துருக்கு 3 பேர் அழுதுட்டு இருக்காங்க, கண்ணில் தண்ணி. அந்த ஏன்னா நான் கிட்டே போய் சொல்லி நீங்கள் அழக்கூடாது, நீங்கள் சப்போஸ் டு ஜூரினா இல்லை ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது எங்களால். ஸோ இவங்க எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன். ஆனால் இவங்க 4 பேருமே இது வரைக்கும் பண்ணாத கேரக்டர்ஸ். வித்யூ லைக்காக நீங்கள் காமெடியாக பார்த்துருப்பீங்க, கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் கேரக்டர் இதில். ஸோ இந்த படத்துக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு, ரொம்ப சப்போர்ட் ரொம்ப தேவை. தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நீங்களாம் இவ்வளோ பேர் வந்துருந்துருக்கீங்க, எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, என்கிட்ட பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ தேங்க் மை ஒய்ஃப், மை 2 kids, my family, ஜெயஸ்ரீ, ஜெயந்தி அண்ட் பாலா அண்ட் பார்த்தா, எல்லாம் எங்கள் ஃபேமிலி பிரதர்ஸ் எல்லோரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்களாம் வந்திருந்தது ரொம்ப 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 தேங்க்ஸு. அண்ட் சதீஷ் சூர்யா சார், ரொம்ப பிஸியான எடிட்டர் நீங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஒர்க்கிங் வித் மீ அண்ட் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் நான் யாரையும் விட்டுருந்தேன்னா வெரி சாரி. ஐ திங்க் ஐ கவர்ட் எவ்ரிபடி. ஸோ ஐ திங்க் வித் தட் ஐ ஜஸ்ட் ஸ்டாப். யாரையும் விட்டுருந்தேன், வெரி சாரி. நம்ம சீக்கிரம் முடிக்கணும் தான் நான் மனமாற உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். Prakash sir, can we please have you on stage presenting your book Lanka? Krishna Shankar sir, all the best. May 30th aniki the verdict release agade, and we'll definitely give the film all the love and support it truly deserves. Adutadaga I'd like to